ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம லன்ச் மெனுவில் தேவிஸ் கிச்சனில் தக்காளி சாதம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸ் கூட இதை எடுத்துகிட்டு போகலாங்க. அந்த மாதிரி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கேன். குக்கர் சூடானதும் இதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம். 3 மிளகாய் இதை இப்போ நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தக்காளி சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறலாம். தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கிருச்சு. இப்போ தக்காளி நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக புதினா, மல்லியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இல்லை இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அரிசி எடுத்த கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நம்ம டெய்லி பொங்குற அரிசி தான். இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொதி வரட்டும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரமாக ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன். வீட்டு அரிசின்றதுனால இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அரிசி கொதிக்குது. இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம். நம்ம அருமையான தக்காளி சோறு தாங்க பார்த்துருக்கோம். சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாங்க. அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.